தமிழும் கணிதமும். தமிழ்நாட்டில் எண்களின் வளர்ச்சி பண்டைய காலத்திலேயே குறிப்பிடும்படி இருந்துள்ளது. பண்டைய தமிழ்நாட்டில் கணித மேதைகளில் சிலர் தாமோதரனார், மேதாவியார், நல்லச்சுதனார், கணியன் பூங்குன்றனார், பக்குடுக்கை நன்கணியனார், கடுவன் இளவெளியனார். இவர்கள் தாம் கண்டறிந்தவற்றை ஓலைச் சுவடிகளிலும் கல்வெட்டுகளிலும் பதித்துச் சென்றுள்ளனர். இவற்றை மொழிபெயர்த்து இன்றைய புழங்கு தமிழில் நூலாய் வெளியிடக்கூட யாரும் முன்வருவதில்லை. அச்சூழலிலும் மொழியாக்கம் செய்யப்பட்ட 2 முக்கிய நூல்களைப் பற்றி பார்ப்போம். அவற்றில் முதலானது ஆஸ்தான கோளகலம், இரண்டாவது கணித நூல். ஆஸ்தான கோளகலம் என்ற நூலை எழுதியவர் கூடல் நாவிலி பெருமாள். இதன் பதிப்பாளர் ஸ்ரீ சைல சர்மா. இதனை வெளியிட்டவர்கள் சென்னை அரசு ஆவணக் காப்பகம். வெளியிட்ட ஆண்டு 1951. இந்நூலில் சுமார் 57 பாடல்கள் உள்ளன. இப்பாடல்களில் பையின் மதிப்பு, அளவியல் கணக்குகளுக்கான சூத்திரங்கள், முக்கோணவியல் கணக்குகள் ஆகியவை விளக்கத்தோடு கூறப்பட்டுள்ளது. இரண்டாவது நூலான கணித நூல் கொங்கு நாட்டின் வடபுரி எனும் பகுதியில் உள்ள திருக்கருவை எனும் ஊரில் உதித்த கருவை நஞ்சையன் என்பவரால் 1693 எழுதப்பெற்றது. இதனை பதிப்பித்து நூலாக்கியவர் திரு ஜி. சாமுவேல் அவர்கள். இந்நூலை வெளியிட்டவர்கள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏசியன் ஸ்டடீஸ். இந்நூல் பல அதிகாரங்களை கொண்டது. அவற்றில் சில பிரம்மதேவர் அதிகாரம், விக்னேஸ்வரர் அதிகாரம், கலைமகள் அதிகாரம், கணக்குவேந்தர் அதிகாரம். இந்நூலில் உள்ள 20வது பாடல் முதல் 25வது பாடல் வரை உள்ள பகுதியில் இன்று நம் தமிழ்நாட்டு மாணவர்கள் பயிலும் தமிழ்நாட்டு சமச்சீர் கல்வியில் 10ஆம் வகுப்பின் கணித பாடப்பகுதியில் உள்ள 2வது இயலான எண்களும் தொடர்வரிசையும் பகுதியில் பயன்படுத்தும் சூத்திரங்கள் அனைத்தும் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன. இன்றளவிலும் பதிக்கப்படாமலேயே ஓலைச்சுவடிகளாக உள்ள சில கணித வாக்கியம், கணிதாமிர்த வெண்பா, கணிதாகமம், கணிதச் சுருக்கம், கணித முருகு சேகரம் இவையெல்லாம் பதிக்கப்படாமலேயே போய்விடுமோ?